தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று கனிமவள ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். அதாவது மணல் கொள்ளை தொடர்பான ஒரு வழக்குல கனிமவள ஆணையரை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது கனிமவள ஆணையர் மோகன் நேரில் ஆஜராகி இருந்தார். அவரிடம் நீதிபதிகள் தமிழ்நாட்டில் தொடரும் இந்த மணல் கொள்ளையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த கனிமவள ஆணையர், மணல் கொள்ளையில் ஈடுபடுவோருக்கு அபராதம் விதிக்கப்படுவதாகவும் ஆன்லைன் பதிவு முறை, GPS மூலம் கண்காணிப்பு உள்ளிட்ட நடைமுறைகள் காரணமாக மணல் கொள்ளையானது தடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். அபராதம் விதிக்கிறது மட்டும் போதாது என தெரிவித்த நீதிபதிகள், மணல் கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கனிம வளங்கள் நாட்டினுடைய சொத்து, அவற்றை கொள்ளையடிக்க அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார்கள். மணல் கொள்ளையலுடன் இணைந்து செயல்படக்கூடிய அந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் இணைந்து செயல்பட்டால் இந்த மணல் கொள்ளையை தடுக்கவே முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இந்த விவகாரத்துல ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், மணல் கொள்ளையை இப்படியே அனுமதித்தால் அது ஒரு பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும் என்றும், மணல் கொள்ளையை தடுப்பதற்கு குறிப்பிட்ட நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட அது போதுமானதாக இல்லை என்றும் ஒரு அதிருப்தியை நீதிபதிகள் பதிவு செய்தார்கள். இதையடுத்து இந்த மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி கனிமவள ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.